போர்வையும் கிராமத் திருடன். புளியம்பட்டி கிராமத்தில் விசித்திரம். ஒரு காலத்தில் பொன்னிமலை ராஜ்யத்துல ஒரு அழகான கிராமம் இருந்தது, புளியம்பட்டி. அந்த கிராமத்துல எல்லா வீடுகளும் பளபளக்கும். மக்கள் நல்லா இருந்தாங்க. ஆனா ஒரு மாதமாக தங்கம் மட்டும் ன்னு மாயமா போயிடுது. யாரும் கதவுகளை உடைக்கல, யாரும் ஓடிச்செல்லும் சத்தமும் இல்ல. காலையில எழுந்தா தங்கம் இன்னிக்கே இல்ல. கிராமத்துல எல்லாரும் பயந்து போயிறாங்க. ஏன், என்ன இது? சாதாரண திருடனா, மாயத்துல திருடுறவனா பேச ஆரம்பிச்சாங்க. மாயப்பொருள் கொண்ட கரியப்பன். அந்த திருடன் ஒருவன்தான் கரியப்பன். அவ சாதாரண ஆளா இருந்தாலும் அவன்கிட்ட ஓர் ரகசிய ஆயுதம் இருந்தது, மாயஜால போர்வை. இந்த போர்வைய போட்டா அவன் தெரியாமலே போயிடுவான். அதனால அவ ராத்திரி வந்துட்டு வீடுகளுக்குள்ள தங்கமெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். கிராமத்துல 10 வயசு சுறுசுறுப்பான பையன் கதிர். அவனோட 2 நண்பர்கள் விஷ்ணு மற்றும் பாப்பு. ஏதாவது விஷயமா நடந்தா முதல்ல ஓடி வர்றது இதே 3 பேர்தான். ஒரு நாள் கதிர் திடீர்னு சொன்னா, ஏய், நம்ம கிராமத்துல எல்லாரும் பயந்து போயிறாங்க, திருடனை நாமே பிடிக்கலாம். கதிரின் சூப்பர் பிளான். கதிர் சொல்றான், அவன் தெரியாம போட்டாலும் அவன் கால் வச தெரியாம போகிறதா, அத பிடிச்சிடலாம். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, பழைய அத்திப்பழ மரத்தடியில் உப்பு அரிசி வாரிய எடுத்து ஒரு சத்தம் வரும் மேடை போட்டாங்க. அவன் கால் வச்சா ன்னு பெரிய சத்தம் வரும். அது கேட்ட உடனே அவனை பிடிக்கலாம். இரவு நேரம், முழு கிராமமும் அமைதியா. கதிர், விஷ்ணு, பாப்பு மரத்தடியில் மறைந்து காத்திருந்தாங்க. சின்ன சத்தம் கூட கேட்டா தெரிஞ்சிடும். அதுக்குள் ன்னு கூட சத்தமில்லாமேல ஒரு மெதுவான ஓசை. கதிர் கண்கள பெரிசா அசிப்பாட்டுனா, அவன்தான். கரியப்பன் தெரியாம நிழலாக வந்து அந்த மேடையில கால வச்சதும் ன்னு பெரிய சத்தம். அவன் பயந்து தடபுட்டு விழுந்து போனான். கதிர் கத்துனா, பிடிங்க பிடிங்க. விஷ்ணு ஓடி அவன் மாய போர்வைய கிழிச்சி எடுத்துட்டான். அந்த நேரம் பூம், கரியப்பன் முழுசா தெரிஞ்சிட்டான். பாப்பு ஓடி அவன் கைகள கயிறால கட்டி வச்சான். அடுத்த நாள் காலை கதிர், விஷ்ணு, பாப்பு திருடன் கரியப்பனையும் மாய போர்வையையும் மன்னர் அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. மன்னர் ஆச்சரியமா கேட்டார், அம்மாடி பிள்ளைகளா, நீங்க அவனை எப்படி பிடிச்சீங்க? கதிர் பெருமையா சொன்னான், அவருக்கு தெரியாம போற மாயம் இருந்துச்சு, ஆனா எங்களுக்கு மூளையோட மாயம் இருந்துச்சு. அரண்மனையில எல்லாரும் சிரிச்சாங்க. மன்னர் மூவருக்கும் தைரியசாலி விருது கொடுத்தார். கரியப்பன் சிறைக்கு, மாயப்போர்வை அரசின் பாதுகாப்புக்கு. அதுக்கு பிறகு கிராமத்துல தங்கமும் அமைதியும் சிரிப்பும் திரும்பி வந்தது. கதிர், விஷ்ணு, பாப்பு கிராமத்துல 3 வீரர்கள்னு பெயர்.